அண்ணாமலை வந்து இது ஒரு ரிப்பீட்டட் ஒஃபெண்டர், புரியவில்லை. அதனால வேணும்ட்டே செய்யறாருதான் தெரியுது. ஏதோ வாய்க்கு வந்து இது பேசல, அவர் வந்து திட்டமிட்டு வந்து பேசுறாரு. அந்த அரகன்ஸ்னால இன்னும் மோசமாகிறது. அது நேச பிரபு அவர் வந்து லேட்டஸ்ட் இது குழைச்சிருவாருன்னா தகவல் அப்டேட். வேணும்ட்டு அட்டாக் பண்றாங்க, சித்திரவதை பண்ற மாதிரி. இது ஒரு பேட்டர்ன் தான் இந்தியால. மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், பத்திரிகையாளர்களிடம் மன்னிப்பு கேள், பத்திரிகையாளர்களிடம் மன்னிப்பு கேள். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. இந்த மாதிரி ஒரு நல்ல கூட்டம் நடக்கிறத வரவேற்கிறேன். ஒற்றுமைக்கு இது ஒரு சான்று. பல கருத்துக்களுடைய ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த விஷயத்தில் ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராமை கொண்டு வர வேண்டும். இந்த சவாலை எப்படி நம்ம மீட் பண்ண போகிறோம்னு சொல்லி எனக்கு இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னவென்றால், பாஜக தமிழ்நாட்டில் ஒரு விதமான முன்னேற்றமோ ப்ரோக்ரஸ் ஒரு சீரியஸ் ஃபோர்ஸாக கருதவில்லை. அஃப்கோர்ஸ் ஒன்றிய அரசாங்கம் இருக்கும்போது ஓரளவுக்கு அவங்களுக்கு பவர் இங்கே இருந்தாலும் இங்கே சொந்த காலில் நின்று ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதுதான் யதார்த்தம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் ஒரு சர்ச்சைக்குள்ள பேச்சு, அசிங்கமான பேச்சு கொண்டு வந்து இதை ஒரு பப்ளிசிட்டி, ஒரு நியூஸ், பிரேக்கிங் நியூஸாகவும் நியூஸ் ஐட்டமாகவும் பண்ணுறது தான் அவங்களுடைய நோக்கம். ராஜா இதுக்கு முன்னால் மோசமாக பேசியிருக்காரு. ஆனால் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்கறது, அசிங்கமாக பேசுறது இந்தியாவிலேயே இந்த ஆள் தான் அண்ணாமலை. அண்ணாமலையோட பேக்ரவுண்டை நம்ம ஆழமாக இன்வெஸ்டிகேட் பண்ண தேவை. இதனால சொன்னார் அந்த இதில், அதாவது கர்நாடகாவில் எப்படி நடந்திருக்காங்கன்னு. அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய நோக்கத்தை கொண்டு வந்திருக்காரு. எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் சொல்ல முடியாது. நல்ல போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, நல்ல கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க. இங்கே பல மழையிலும் வெயிலிலும் வேலை செய்கிறவங்க நிறைய நல்லா இருக்காங்க. போலீஸ்மென் அண்ட் போலீஸ் விமன் பல கேட்டகரிஸில். ஆனால் சில மோசமான ஆஃபீஸர்ஸில் இவர் ஒரு எடுத்துக்காட்டு. அவருக்கு ஒரு கலாச்சாரமோ ஒரு சிவிலைசேஷன் ஒன்றும் புரியவில்லை. ஒரு அசிங்கமாக பேசி அதை நியூஸ் ஐட்டமாக பண்ணுறது, ஒரு பிரேக்கிங் நியூஸாக பண்ணுறது தான் அதோட நோக்கம். வேற எந்த எக்ஸ்பிளனேஷன் நம்மளால் கொடுக்க முடியாது, இதை புரிஞ்சு கொள்ள முடியாது. இது இல்லைன்னா பிஜேபி ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து ஒரு ஊடகங்கள் பேசக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக மாற்றக்கூடிய நோக்கம்தான் இது. அதை தவிர அவருடைய ஆரகன்ஸ், அவருடைய பேட் லாங்குவேஜ், சில பேர்லாம் பேசுவாங்கல்ல, போலீஸ் ஆஃபீஸர் வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்கல்ல, ஹசீஃபாக கோபால் சொல்கிற மாதிரி தெருக்கில் பேசுவாங்க பல பேர். அது வந்து ஒரு அரசியல் தலைவர் என்று கிளைம் பண்ணுறவர் பேச முடியுமா? இதுதான் அதோடைய நோக்கம். நான் பல பவர்ஃபுல் லீடர்ஸ் பார்த்துருக்கேன். முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களோட எங்களுக்கு ஒரு பெரிய முரண்பாடு ஏற்பட்டது, ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டது, ஒரு போராட்டமே நடந்தது 2003. அதாவது 5 பேர், எங்கள் எடிட்டர் உள்பட 5 பேரை வந்து அசம்பிளியில் ப்ரிவிலேஜ் மோஷன் போட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்தாங்க. யாரும் கிடைக்கலாங்க, ஒரு ரிப்போர்ட்டர் இன்க்ளூடட். யாருமே போலீஸ் வலையில் உழலை. அப்புறம் அப்போ என்ன நடந்தது? ப்ரெஸ் கிளப்பில் ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. முக்கியமாக சொல்லணும்னா பிஜேபி தலைவர்களும் கூட வந்து அதில் பங்கெடுத்தாங்க. இன்னைக்கு அண்ணாமலை போக்குக்கு நேர்மாறாக அன்னைக்கு இருக்கக்கூடிய, அஃப்கோர்ஸ் இதில் எல்லா கட்சிகளும் வந்தாங்க, அப்பார்ட் ஃப்ரம் ஜேர்னலிஸ்ட். அந்த இதில் வாஜ்பாய் அவர்களை பார்த்துருக்கேன், நான் அத்வானி அவர்களை பார்த்துருக்கேன். அவங்களுடைய ப்ரோக்ராம் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது கடுமையாக எடிட்டோரியலைஸ் பண்ணுவோம், ஆர்டிகிள்ஸ் போடுவோம். நானே எழுதியிருக்கேன் இவங்க ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு. ஆனால் அவங்கள பார்க்கும்போது ஒரு மரியாதையோடு நடத்துப்பாங்க. குறிப்பாக அத்வானி அவர்கள் இந்த ரத் யாத்திரா நடத்துவது பல மோசமான செயல் தான் நடந்திருக்கப்போ. ஆனால் பத்திரிகையாளரோட பேசும்போது என்ன மட்டும் இல்லை, ஈவன் ஒரு ரிப்போர்ட்டர், கரஸ்பாண்டன்ட், பல பேரோட, எங்கள் பியூரோ சீஃப் டெல்லியில் எல்லாரோடையும் ஏன்னா அவங்க ஒரு கலாச்சாரம் உண்டு. வாட் எவர் அதர் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். அதே மாதிரி வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது ஹிந்துவுடைய 125th செலிப்ரேஷனுக்கு இங்கே வந்தார். அவர் என்ன ஃப்ரெண்ட்லி மீடியாவா? அது அன்னைக்கு பயங்கரமாக அந்த இதை எடிட்டோரியலில் எதிர்த்தக்கூடிய ஒரு பத்திரிகை. இது நானே அதை செய்திருக்கேன்.
பல பேர் வேற சில பேரும் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அவங்க செய்கிற நல்ல செயலை பற்றி அதுக்கு பப்ளிசிட்டி கொடுப்போம், அதை ஆதரிப்போம். அதுதான் பத்திரிகையுடைய ஊடகங்களுடைய தர்மம் என்று சொல்லலாம். இங்கே வந்து ஜெயலலிதா சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு ஸ்டே வாங்கிட்டோம். ஒரு பெரிய ஆரம்பாட்டம் நடந்தது. என்ன செய்தாங்க? ஷீ ரிட்ரீட்டட். எல்லா கேஸையும் விட்ரா பண்ணி அந்த ரெசல்யூஷனை விட்ரா பண்ணி இது பண்ணாங்க. ஆனந்த விகடனுடைய என்னுடைய சிறந்த நண்பர் பாலசுப்ரமணியம் அவர்கள் பன்னீர்செல்வம் சொன்னார். அவர் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டதுக்கு உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த இதில் ஒரு அன்னைக்கு பல கொள்கை உள்ள இவங்கெல்லாம் வந்து ஆதரிச்சாங்க. சோ ராமசாமி வருவார், சாதாரண இந்த ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் வருவாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு யூனிட்டியோட செயல்பட்டதுனால தான் அந்த வேகம் கிடைச்சது அந்த எதிர்ப்புக்கு, அந்த இயக்கத்துக்கு. அதனால என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு எக்ஸப்ஷன், மோசமான எக்ஸப்ஷன். அண்ணாமலை வந்து இது ஒரு ரிப்பீட் ஒஃபெண்டர். புரியவில்லை, அதனால வேணும்ட்டே செய்கிறாரு தான் தெரியுது. ஏதோ வாய்க்கு வந்து இது பேசலை, அவர் வந்து திட்டமிட்டு வந்து பேசுகிறாரு. அந்த அரகன்ஸ்னால இன்னும் மோசமாகிறது. அது இந்த லேட்டஸ்ட் இது மேலே கேஸ் போடணும், கிரிமினல் கேஸ் போடணும். இந்த லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு என்ன பதில் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். மன்னிப்பு கேட்பாரா கோர்ட்டில்? ஆனால் அது செய்ய வேண்டியது அந்த இண்டிவிஜுவல் தான் செய்ய முடியும். கார்த்தியும் எனக்கு ஃபோன் பண்ணார். நான் அவர்கிட்ட சொன்னேன், அதை பற்றி யோசிக்கலாம், லாயர்ஸு கேளுங்கன்னு சொன்னேன். இந்த இதில் அவரால் வர முடியல. அதுக்கு நான் தான் காரணம். ஏன்னா நான் ஊரில் இல்லை. அதனால ஹசீஃப் அவர்கள் எல்லாரும் வரக்கூடிய அவர் வர முடியல. அந்த டேட்டை மாற்றினார். அதனால நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். என்னால் தான் கார்த்திகை செல்வன் இங்கே வர முடியல. இதில் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப மோசமாக எழுதுகிறாங்க. பல இதில் ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அது மேலே அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஒரு மெஷினரி இருக்குது. டிஸ்இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷனுக்கும் மிஸ்இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. மிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் தவறான இன்ஃபர்மேஷன். அது பல பேர் நம்மளே செய்யலாம், பல தடவை திருத்திக் கொள்ளலாம். வேணும்ன்ட்டே செய்கிறதில்ல, அதுக்கு மோட்டிவ் கிடையாது, வேணும்ன்ட்டே அது யாவது செய்யணும்னு சொல்லி. டிஸ்இன்ஃபர்மேஷன் என்றால் வேணும்ன்ட்டே ஒரு ஹேட், பொய் சொல்கிறது, ஹேட்டை வளர்க்கிறது, ஜென்ரேட் பண்ணுறது, அதை வெப்பனைஸ் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு சேரக்கூடிய வகையில் அதை பரப்புவது, வளர்ப்பது. இதுதான் அதோடைய நோக்கம். அது செய்கிறாங்க. நேசப்பிரபு அவர் வந்து லேட்டஸ்ட் இது பிழைச்சிருவாருன்னா தகவல் அப்டேட் வேணும்ன்ட்டு அட்டாக் பண்ணுறாங்க, சித்திரவதை பண்ணுற மாதிரி. இது ஒரு பேட்டர்ன் தான் இந்தியாவில். சில சிபிஜே கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட்ன்றவங்க ஒவ்வொரு கேஸையும் போட்டு ஒரு டேட்டா பேஸ் வச்சுருக்காங்க. அதில் நான் இப்போ பார்த்தேன், 2004 யூபிஏ பீரியடுக்கும் பிஜேபி பீரியடுக்கும் கம்பேரிசன். 2004 2013 மட்டும் 11 ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்பட்டாங்க. வெறும் கான்ஃப்ளிக்ட்ல மரணம் அடைஞ்சவங்க இல்லை, வேணும்ன்ட்டு அவங்களுடைய வேலையினால, அவங்களுடைய எழுத்துனால, இல்லை அவங்களுடைய வீடியோனால, அவங்களுடைய டிவி ஒர்க்குனால, நியூஸ் சேனல்ஸ் செய்கிறதுனால கரப்ஷனை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, கிரிமினல்ஸுக்கு எதிராக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அவங்கள குறி வைத்து இது பண்ணுறக்கூடிய இதில் 11 பேர். அது மோசம்தான். இவங்க காலத்தில் என்ன ஆச்சு? இப்போ தான் அந்த புள்ளி விவரத்தை பார்த்தேன். 2014 2024 மட்டும் 19 பேர். எல்லாத்துக்கும் பிஜேபி காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். பல மாநிலங்களும் நடந்திருக்கு, வேற ஆக்டர்ஸும் அதில் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த ஆட்சியில், பிஜேபியோடைய ஆட்சியில், இந்தியா ஒரே நாடு, ஒரே ஓட்டு, ஒரே லாங்குவேஜ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதனால் அவங்களுடைய ஆட்சியில் அதை கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு இந்த இதில். அது மட்டும் இல்லை, 20 வருஷம் ஆனால் கூட இந்த கேஸ் வந்து முடியவில்லை பல கேஸில். அதனால தான் சிபிஜே கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட் குளோபல் இம்ப்யூனிட்டி இண்டெக்ஸ் என்ற ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. அதாவது பத்திரிகை ஊடகவியலாளருக்கு மர்டர் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு கான்சிக்வன்ஸும் வராது. இம்ப்யூனிட்டிக்கு என்ன தமிழ்ல? இம்ப்யூனிட்டிக்கு என்ன வார்த்தை? பாதுகாப்பு. குற்றம் செய்யலாம், சட்டம் நம்மளை, அந்த சிஸ்டம் நம்மளை பாதுகாக்கும். அதுதான்
தண்டனை கிடைக்காம இருக்கு. உங்களுக்கே கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த நேசப்பிரபு அட்டாக் பண்ணவங்க இது அட்டெம்ப்டட் மர்டர் தான். மோசமான காசிங் கிரீவஸ் இன்ஜுரி பல செக்ஷனில் இருக்குது. 2 பேரை கைது பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். இது ஒரு சீரியஸாக எடுப்பாங்க. இது குவிக்காக இந்த கேஸை டெவலப் பண்ணி அவங்களுக்கு தண்டனை கட்டாயமாக இருக்கும். யார் அவங்க பின்னால், இந்த ரவுடிகள், இந்த கொலைக்காரர்கள் பின்னால் யார் இருக்காங்கிறத கண்டுபிடிக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பொறுப்பு. அதை கவனிப்போம் நம்ம எல்லாம். எந்த அளவுக்கு பண்ணுறாங்க, எங்கேயாவது யாராவது ஷீல் பண்ணுறாங்களா லோக்கலாக, இல்லை போலீஸ் சரியாக நடைமுறையில் வரலையா, இதெல்லாம் பார்க்க வேண்டும். அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கட்டும். அதுதான் நாங்கள் இதில் கலைஞர் இருக்கும்போது, இப்போ ஜெயலலிதா பார்த்து முடிச்சிடுறேன். முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது கடுமையாக விமர்சனம், கொஞ்சம் கோபம் வரும், சில நடவடிக்கை அவதூறு வழக்கு போடுவாங்க. ஆனால் நம்ம அதை எதிர்த்தால் வாபஸ் வாங்கிடுவாங்க, ரிட்ரீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பழகுவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல் லீடர், சீனியர் மோஸ்ட் லீடர் கலைஞர். எனக்கு நிறையா கோபால் அவர்களுக்கும் எனக்கும் நிறையா அனுபவங்கள் உண்டு. அவரோடைய பேசி, இந்த ஃபோனில் பேசுறது, சில நேரம் கடுமையாக எடிட்டோரியல் எழுதிடுவோம். திமுக இதை பற்றி அன்னைக்கு கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போதே ஒரு தடவை ஃபோன் பண்ணி கிட்ட காத்தால, இன்னும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதிட்டீங்க, நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறது, எடிட்டோரியல் சஜஸ்ட் பண்ணுறது தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உடனே அவர் பார்த்தா கம்ப்ளீட்டாக மாறிடும். ஏன்னா அவர் ஒரு எழுத்தாளர், ஒரு ஜேர்னலிஸ்ட். அதான் அதோடைய நியாயம், அதுதான் அதோடைய தர்மம், அதுதான் அவருக்கு புரியும். நான் எனக்கு என்னோட ரைட்ஸ், என்னோட உரிமைகளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணால் உங்களுக்கும் உரிமை இருக்குது. 100% அது இல்லைன்னா கூட 95% அந்த அப்ரோச் தான் இருக்கும் கலைஞருக்கு. சில தடவை கோபம் வரும், ஆனால் நீங்கள் பேசி அதை ரீசன் பண்ணி பேசினா இருக்கும். இந்த அனுபவங்கள்லாம் எங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த இங்கே பல சீனியர் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, அது பண்ணணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் அது திருப்பியும் அந்த டீட்டெயில்ஸுக்கு போக தேவையில்லை. இந்த ஆள் மேலே கேஸ் போடணும், கிரிமினல் வழக்கு போடணும், நானாக தான் போடுவேன். அதை சீரியஸாக எடுக்கணும். அது பண்ணாதனால தான் அவருக்கு இம்ப்யூனிட்டி இருக்குது இந்த இதில். ஆனால் அது இண்டிவிஜுவல், அவங்க தான் பண்ண முடியும். வேறு ஏதாவது செக்ஷன் இருக்கான்னு வக்கீல்களை கேட்கலாம். சீனியர் வக்கீல்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இது வேறு ஏதாவது கேஸ் போட முடியுமான்னு. ஆனால் டெஃபமேஷன், கிரிமினல் டெஃபமேஷன் போட வேண்டியது தான் நம்மளுடைய கடமை. 2வது, பன்னீர்செல்வம் சொன்னார் டெஃபமேஷன் பில் 1988, நல்ல ஞாபகம் இருக்குது. ராம்நாத் கோயங்கா வாட்ச் பண்ணார், அருண் ஷௌரி இருந்தார் அதில், நான் கூட அந்த படத்தில் இருக்கேன், மச் யங்கர். ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் அதில் இருந்தார். ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டது அந்த இதில். ராமோஜி ராவ் எடிட்டர்ஸ் கில்ட் பிரசிடென்ட், அவர் ஈநாடுடைய ப்ரிப்பரேட்டர். அப்போ ரொம்ப அதில் ஆக்டிவாக இன்வால்வ் பண்ணி அந்த பில் அந்த பில்லுடைய நோக்கம் என்ன, கிரிமினல் டெஃபமேஷனை இன்னும் மோசமாக, இன்னும் ஒரு சிவியராக மாற்றக்கூடிய ஒரு சட்டம், ஒரு டிராஃப்ட் பில். அதை எதிர்த்ததுக்கு அப்புறம் ராஜீவ் காந்தி என்ன பண்ணார், அவரை பற்றி அதை சொல்லலாம்ல. அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அந்த ஜேர்னலிஸ்ட் அதை பண்ணி அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த அந்த பில் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம், என்னுடைய கருத்து கூட அன்னைக்கு பிரதிபலித்தது. பல பேர் அதை பற்றி வேற சஜஷன் கொடுத்தாங்க. எந்த காங்கிரஸ் அமைச்சரோ தலைவரோ ஏதாவது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணால் முதல் கேள்வி, டெஃபமேஷன் பில்லை ஆதரிக்கீங்களா எதிர்க்கீங்களான்னு கேட்கணும். அது எதிர்ப்பு, அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புன்னு கூட நான் சொல்வேன். நாங்கள் செய்ததில்லை, எல்லா இடத்துலையும் அதை நடைமுறைக்கு வரல. ஆனால் பல இடங்களில் வந்தது, ஹைதராபாத் இங்கே எல்லாம். அவங்க எதிர்ப்பை தெரிவிக்கலைன்னா உடனே வாக் அவுட் ஆஃப் த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். உடனே அது ஒரு முக்கியமான, அதுக்கு ஒரு பங்கு உண்டு அந்த பில்லை டிஃபீட் பண்ணுறதில்ல. அதனால் இன்றைக்கி என்ன பண்ண வேண்டும்னு கேட்டால் சிம்பிள், அண்ணாமலைக்கு பப்ளிசிட்டி கொடுக்கூடாது. அது ஆக்சிஜன், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமாக பேசுகிறவங்களுக்கு ஆக்சிஜன் என்ன, பப்ளிசிட்டி. என்ன பல பேர் சொல்லுவாங்க, டெரரிசம் இருக்கும்போது டெரரிஸ்ட்டை பார்த்து நீங்கள் அதை அவங்கள இன்டர்வியூ பண்ணியோ இது பண்ணோம்னா அது கண்டிக்கும். ஸோ ஸ்டாப் தம் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லுவாங்க. இவர் என்ன டெரரிஸ்ட்னு சொல்லலை, ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அப்படி தான் நடக்கிறாரு. அதனால் அவருக்கு அந்த ஆக்சிஜனை கொடுக்கக்கூடாது. வழிக்கு வருவாரா, இப்போ அவர் நம்ம
பிஜேபியிலேருந்து நீக்கணும்லாம் நம்ம கேட்கல, அதெல்லாம் நம்ம விஷயம் இல்லை, நம்மளுடைய பிஸ்னஸ் இல்லை. இங்கே உங்களுடைய இந்த மோசமான இந்த அஃபென்ஸ் அதை கண்டிக்கிறோம். அதில் திருந்தலைன்னா அப்புறம் நாங்கள் யோசிப்போம். உடனே அவர் பேருக்கு அப்பாலஜிஸ் கொடுத்துட்டு ஃபார்மலாக முன்ன மாதிரி நார்மல் இதை பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு ரிப்பீட்டட் அஃபெண்டர், அதுதான் முக்கியம். இதில் ஒரு தடவை பண்ண மன்னிச்சுக்கலாம். இதில் ரிப்பீட்டட் அஃபெண்டர், ஒரு பெண் பத்திரிகையாளர் பற்றி ஒரு மோசமாக பிஹேவ் பண்ணியிருக்காரு. எல்லாம் முன்னால் வந்து டிவி கேமரா அவங்க மேலே வரும், எல்லாரும் கேட்குறாங்க இது பண்ணலான்னு. அது ஒன்று குரங்குன்னு சொன்னது, அப்புறம் அசிங்கமாக பேசுனது லேட்டஸ்ட்டு. அதனால் இதை செய்ய வேண்டும். கோபால் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாராலையும் செய்ய முடியுமாங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா அந்த ப்ரொப்ரைட்டர்ஸோடைய இதை பொறுத்து இருக்குது. ஆனால் பத்திரிகையாளர் எல்லாம் யுனைட் பண்ணால் எம்ப்ளாயர்ஸ் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த இதில் பர்டிகுலர்லி சீனியர் பத்திரிகையாளர் செய்தால் ஆர் கம்ப்ளீட்டாக இது பண்ணலன்னா கூட ஒரு காலகட்டம் ஒரு டியூரேஷனுக்கு அதை செய்யலாம். முதல்ல ஆரம்பித்து அடுத்த 6 மாதம் அண்ணாமலைக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுக்கக்கூடாது, ஆக்சிஜன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நடைமுறையில் ஒரு தீர்மானம் இது பண்ணோம்னா, ஈவன் இஃப் 50% or 60% or 70% அதை நடைமுறைக்கு வந்தால் அது வந்து வெற்றி தான் என்று நினைக்கிறேன். அதே நேரத்தில் வேற அரசியல் தலைவர்கள், பிஜேபி தலைவர்கள் எல்லாரும் ரீசனபிளாக இருக்கிறவங்ககிட்ட பேசி நம்மளுடைய உணர்வை, இந்த உணர்ச்சியை, இந்த தீர்மானத்தை கொண்டு போக வேண்டும். இது செய்தால் ஜெயலலிதாவால் நிற்க முடியல அகேன்ஸ்ட் இது, அவ்வளோ பெரிய லீடர். கலைஞர் அதை வேற மாதிரி இது பண்ணார், அத்வானி செய்யலை, வாஜ்பாய் செய்யலை, நரேந்திர மோடி கூட இன்னைக்கு அது பல நசுக்கிறாங்க. ஆனால் நேராக இந்த மாதிரிலாம் பேச மாட்டார் இந்த இதில் பிரைம் மினிஸ்டர் மோடி. அதனால் இது ஒரு அரசியல் நாகரிகத்துக்கு விரோதமான ஒரு செயல், வன்மையாக கண்டிக்க வேண்டும். பட் வி ஆல்சோ ஹாவ் டு பாய்காட். அந்த ஆக்சிஜனை அவருக்கு கொடுக்கக்கூடாது. செய்தால் நாளைக்கு என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். தமிழுக்கு எதிராக திராவிடத்தை முன்னிறுத்தும் பார்ப்பனிய கண்காணிகளின் சதியை அம்பலப்படுத்தும் நூல் பேராசிரியர் கருணானந்தனின் திராவிடம் யாருக்கு கசக்கும். விலை ₹10 மட்டும். சிறிய புத்தகம், மாபெரும் கருத்துக்களின் பெட்டகம். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.